வெல்கம் டு மணி டாக்கீஸ். மஞ்சி இது வந்து 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். இது வந்து உண்மை ரியல் கேரக்டர் வச்சு பண்ணியிருக்காங்க. அவருடைய பேர் வந்து தசரத் மஞ்சி. அதாவது வந்து படிப்பறிவு இல்லாதவர். ஆனால் வந்து அவர் செஞ்ச சாதனை வந்துட்டு மிகப்பெரிய சாதனை. நம்மளை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா நான் மலையை பிளக்கிற வேலையை அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. உண்மையிலேயே ஒரு மலையவே பிளந்துருக்காரு 22 வருஷமாக. அது ஏன் அந்த மலையை உடைச்சாருங்கிறதுக்கு அது அருமையான ஒரு பின்புணம் இருக்குது. அவர் பர்சனலாக பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தினால தான் வந்துட்டு அவர் வந்து மலையை உடைச்சி சாலையை போகணுன்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. உங்களுக்கு இந்த தசரத் மஞ்சி வந்துட்டு அப்பாவுடைய கடன் பிரச்சனைனால வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுறாப்புல. அப்புறம் வந்து இளமை பருவத்தில் வந்து ஊருக்கு வராப்புல. அப்போ வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது அந்த ஊருக்கு வந்த பிறகு இவர் கல்யாணம் பண்ண பொண்ணை வந்துக்கிட்டு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இவர் போய் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணோட சம்பவத்தோடைய அவங்களுக்கு அதாவது பொண்டாட்டி மேலே வந்துக்கிட்டு நம்மளும் போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணுறாப்புல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை பிறகுது. ரெண்டாவது வந்து ஒரு நிறைய மாத கர்ப்பிணி டயத்தில் வந்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனால் இடையில வந்து பெரிய மலை ஒன்று இருக்குது. அந்த மலையில் ஏறி போகும்போது அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு தூளி அதாவது கட்டை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு நடுவில் வந்து பொண்டாட்டியை போட்டு 2 பேரும் இவர் ஃப்ரெண்டும் வந்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து 10 கிலோமீட்டர் தொலைவு ஆஸ்பத்திரி. இங்கே போனால் வந்துட்டு குழந்தை தான் காப்பாற்ற முடியுது, மனைவியை காப்பாற்ற முடியலை. அப்போ தான் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு வெறியே வருது. இந்த மழைனால தான் நம்ம பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல, இங்கே மட்டும் ஒரு ரோடு வசதி இருந்தால் நம்ம பொண்டாட்டியை காப்பாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு வெறியை வந்து கோபம் உருவாகுது அவருக்கு. அப்போ இருந்து வந்துட்டு இந்த மலையவே உடைக்கணுங்கிற முடிவெடுத்தான் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். 1960 வருஷத்தில் ஆரம்பித்து 82 வருஷமாக வருஷத்தில் முடிக்கிறார். சும்மா 22 வருஷம் வந்துட்டு மலையை உடைச்சிருக்காரு. சும்மா வந்துட்டு சாதாரண ஒரு கடப்பாயும் ஒரு மம்பட்டியை வச்சுக்கிட்டு காலையில் எதிர்த்து போயிடுறது. இவர் எதிர்த்து போகும்போதே வந்துட்டு ஊரில் இருக்கவங்களாம் இவரை கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாப்புல. தொடர்ந்து அந்த முயற்சி பண்ணி அந்த மலையை உடைச்ச மலைன்னா சாதாரண மலை கிடையாது. அதாவது 360 அடி அகலம், 36 அடி உயரம் உள்ள ஒரு மலையை வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் உடைச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆனால் வந்து அப்படி மலையை உடைச்சப்பது கண்டுக்கல மனுஷன் வந்து இவர் வந்து 2007 வந்து இறந்துடுறாரு. 5 வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு அங்கே வந்து சாலையை வந்து போடுறாங்க. தசரத் மஞ்சி சாலைன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அரசு மரியாதையோடு வந்து இவர் உடலை அடக்கம் பண்ணுறாங்க. இவ்வளோ சிறப்பு ஆனால் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து உயிரோடு இருக்கும்போதே வந்து பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்காங்க இல்லையா. ஆனால் 82 வந்து மலையை உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு வந்து 2007 தான் இறக்குறாரு. உங்களுக்கு இடையில எத்தனை வருஷம் இருக்குது. அதெல்லாம் பண்ணாமல் செத்த பிறகு 5 வருஷம் கழிச்சு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இதில் என்னென்னா அந்த கேரக்டர் நடித்தவர் வந்துட்டு நவாஜுதீன் சித்திக்கு மிக பிரமாதமான நடிப்பு உங்களுக்கு. அதாவது ஒரு சீனில் வந்துட்டு மலையை அந்த வேலை பார்த்துக்கிட்டே அவங்ககிட்ட பொண்டாட்டி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு முன்னாடி கூட பேசிக்கிட்டு இருப்பாப்புல. இந்த சீனில் உண்மையோட பிரமாதமாக பண்ணியிருப்பாப்புல. அவர் ஒய்ஃபாக நடிச்சது வந்துட்டு ராதிகா ஆப்தே. டைரக்டர் வந்துட்டு கேப்டன் மேத்தா வந்துட்டு ஒரு 15 படம் வரைக்கும் பண்ணியிருக்காரு. நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, சர்வதேச விருதுகள் வாங்கியிருக்காரு. சர்தார் வல்லபால் பட்டேல் பற்றின வாழ்க்கை வரலாறு இவர் தான் எடுத்திருக்காரு. அந்த படத்தோட டைட்டில் சர்தார். மங்கள் பாண்டே எடுத்தவரும் இவர் தான் உங்களுக்கு. அதாவது பீகார் மாநிலத்தில் கேக்லருங்கிற கிராமத்தில் தான் இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு. அங்கே இருக்கிற மேட்டுக்குடி மக்கள் வந்துட்டு தலித் மக்கள். இவர் வந்து தலித் மக்கள் வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கிறத வந்து பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது உங்களுக்கு. இப்படியெல்லாம் வந்து அடக்குமுறை பண்ணும்போது ஏன் நக்சலைட் உருவாக மாட்டான்னு சொல்லி நம்ம கேள்வி எழுது உங்களுக்கு. அந்த படத்தை வந்துக்கிட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது ஏகப்பட்ட முயற்சிகள்லாம் வேறு பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இப்படி வந்துட்டு இந்த படம் வந்து அவசியம் வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம். அதாவது வந்து எது செய்ய முடியாது நம்ம நினைக்கிறோமோ அதை வந்துட்டு செஞ்சு சாதிக்கிறவங்க தான் மிகப்பெரிய சாதனையாளர்னு நம்ம சொல்லணும். அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய சாதனையாளர் தான் அந்த தசரத் மஞ்சி அவங்களுக்கு.
அந்த படம் யூடியூப்லேயே இருக்குது, அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.